சூப்பரான டேஸ்டான சிக்கன் கபாப் செய்யலாமா? அதுக்கு நான் சிக்கனை மஞ்சத்தூள், உப்பு, லெமன் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சிக்கன் கபாப் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேஜு சிக்கன் கபாப் பவுடர் தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அது ஊறும்போது அது டேஸ்ட்டு இன்னும் சுவையாக இருக்கும். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இப்போது கை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா கோட்டிங் ஆகணும். அதனால் இப்போ எல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும். நம்ம பெரிய தீயில் வேக வச்சா மேலே சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வேகாது, மாவு மாவாக இருக்கும், பச்சையாக இருக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா நல்லா உள்ளே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ பாருங்கள் சூப்பராக செவந்து வெந்து வந்திருக்கு. சூப்பரான டேஸ்டான கபாப் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.